விருந்துக்கு முன்னாலே வசன விருந்துக்கு எத்தனை பேருக்கு ஆயத்தமா இருக்கீங்க? வசன விருந்து வேணுமா? வசன விருந்து வேணும், வசன விருந்து வேணும் இல்லையா? இந்த கன்னிமரியாளின் சுத்திகரிப்பு ஞாயிறு திருநாள் அதுல நமக்கு வாசிக்கப்பட்ட அந்த பகுதியில நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அதுல ஒரு காரியத்தை சொல்லி நான் மற்றும் உள்ள செல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு பெண்கள் ஞாயிறு என்றும் உங்கள் திருமணத்திலே அனுசரிக்கிறார்கள். ஒருவேளை 100 நாள் நீங்கள் இன்னும் சிறப்பாக கொண்டாடுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நம்ம இங்கே எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்துருக்கனால குடும்பமாக நாம் இதை சிந்திக்கலாம், குடும்ப அடிப்படையில் சிந்திக்கலாம். நமக்கு வாசிக்கப்பட்ட அந்த நிருப வாக்கியம் அல்ல, அந்த நற்செய்தி பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இன்னைக்கு கன்னிமரியாளின் சுத்திகரிப்பு அந்த சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எனக்கு பிடித்த ஒரு வசனம் என்னவென்றால் லூக்கா 2:22, மோசேயின் நியாய பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது. எவர்களுடைய? பைபிள் அப்படி வாசிப்பீங்கல்ல, இந்த மாதிரிலாம் வாசிக்கும் போது அவர்கள்னா எவர்கள்? மரியாளும் யோசேப்பும். மரியாளுக்கு தானே சுத்திகரிப்பு. பழைய ஏற்பாட்டினுடைய நேதிப்படி யாருக்கு சுத்திகரிப்பு? மரியாளுக்கு தான் சுத்திகரிப்பு. மரியாளுடைய சுத்திகரிப்பு அப்படி இருந்தாலும் ஆக்கியோன் இங்கே அவர்களுடைய சுத்திகரிப்பு என்று எழுதியிருக்கிறார். அப்படியானா மரியாளும் யோசேப்பும் மரியாளும் ஒரு அழகான குடும்பத்துக்கான ஒரு நேர்த்தியான முன்மாதிரி. வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் எனக்கு அன்னாள் எல்கானா பிடிக்கும். இங்கே இந்த அடிப்படையில் மோசேயும் மரியாளும் பிடிக்கும். என்னன்னா அவங்க 2 பேருமே, இந்த 2 தம்பதியருமே அவங்களோட குழந்தை வளர்ப்புல ஆரம்பத்தில் அந்த ஆலயத்துக்கு செல்கிற காரியமோ எதுவாக இருந்தாலும் எப்படி சொல்வார்கள்? சேர்ந்தே சொல்லுவார்கள், இணைந்தே எல்லா காரியங்களையும் செய்வார்கள். அவங்களுக்கு தானே சுத்திகரிப்பு. அப்போ இவருக்கு ஏன் சுத்திகரிப்பு? அப்போ அந்த அளவுக்கு இன்னும் யோசேப்பை ஒரு நீதிமான் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு காரியத்துல கொஞ்சம் சலைச்சார், இப்படி ஆயிடுச்சே, நான் திருமணம் செய்யலாமா அப்படின்ற நேரத்துல தூதன் அதை தெளிவுபடுத்தின பிறகு அவர் அதுக்கப்புறம் சளைத்து போகவே இல்லை. அந்த அருமையாக மரியாளை கவனமாக பக்குவமாக அவர் கவனித்து கொண்டார். முழுவதுமாக நீங்க லூக்கால வாசித்தீங்கனாலும் மத்தேயு 2ல வாசித்தாலும் சரி, மரியாளும் யோசேப்பும் எல்லா பயணங்களையும் அவர்கள் இணைந்தே செய்வார்கள். இணைந்துதான். அவருக்கு அதுல ஒரு பெரிய ரோல் இல்லவே இல்லை. சொல்லப்போனா அவருக்கு எந்த ரோலுமே சரீரத்தின்படி அவருக்கு இல்லை. பசுத்தாவியான வித்துனாலதான் மரியம்மா அவங்க குழந்தை இயேசுவை அவர்கள் சுமந்தார்கள். ஆனால் தான் பெற்காத ஒரு பிள்ளையை தன்னுடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டு முழுமையிலும் மரியாளுக்கு அந்த மரியாதையை கொடுத்து கனத்தை கொடுத்து, இங்கே பார்த்தால் அந்த சுத்திகரிப்பின் நாள்லாம் அவங்க சேர்ந்தே செய்கிறார்கள். ஸோ இதில் ஒரு நல்ல படிப்பினை இருக்கிறது நம்ம எல்லாருக்கும். இன்று குடும்பங்களாக இன்று உட்கார்ந்திருக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும், நம்முடைய ஆலயத்துக்கு அடுத்த காரியமாக இருந்தாலும், குடும்பத்தின் காரியமாக இருந்தாலும், கணவனும் மனைவியுமாக எப்படி செய்ய வேண்டும்? எல்லாவற்றிலும் இணைந்தே செய்ய வேண்டும். அதை நான் ஒரு ஹைலைட்டாக ஒரு குடும்பத்தின் சூழ்நிலையிலே சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். கன்னிமரியாளின் சுத்திகரிப்பு திருநாளிலே. ஆகவே கர்த்தர் குடும்பங்களை நேசிக்கிறார், கர்த்தர் குடும்பங்களை கட்டுகிறார். அதனால்தான் இன்னைக்கு நீதிமொழிகள் 14:1 பார்த்தோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். கட்டுகிற ஒரு பொறுப்பு ஒருவேளை கணவனுக்கு மனைவிக்கு இருந்தாலும், இந்த இடத்திலே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லும்போது ஸ்திரீகளின் பங்கு பெரிதா இருக்கிறது. நான் ஆரம்பத்திலிருந்தே ஊழியம் 32 வருடங்களாக திருமணமும் ஊழியமும் எனக்கு ஒரே பேக் மாதிரி தான். ஒரு ஊழியனை திருமணம் செய்தனால எல்லா இடங்களும் நாங்கள் பல இடங்களுக்கு இணைந்தே செல்வோம். இங்கே கூட கடந்த வாரத்தில் இணைந்து வந்தோம். சில இடங்களுக்கு நான் இப்படி தனியாக வருவதுண்டு. ஆனால் வெளிநாடுகளுக்கும் இப்படி அநேக இடங்களுக்கு நாங்கள் செல்வதுண்டு. அப்படி செல்லும்போது ஒரு பெண் வீட்டை விட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆண் வீட்டை விட்டு போகும்போதை விட பெண் வீட்டை கொண்டு போகும்போது, நேற்று கூட யாரோ கேட்டாங்க, நீங்கள் வந்திருக்கீங்களே வீட்டுக்குள்ள சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்போது அந்த ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? ஏன்னா பெண்ணுக்கு அந்த ஒரு ரோல் இருக்குது. கட்டாயம் அங்கே எல்லாமே பிளேஸில் தான் இருக்குது. எல்லாம் ஒழுங்காக காரியங்கள் செய்யப்பட்டிருக்கு. எனக்கு உதவியாக ஒரு சகோதரி அங்கே இருக்காங்க. எல்லாம் இருந்தாலுமே அந்த கேள்வி என்ன? பெண் இல்லாத வீட்டில் கொஞ்சம் கஷ்டம்தான். தாய் இல்லாத வீடு
எப்படிப்பட்ட ஒரு வீடு நமக்கு எல்லாம் தெரியும். கடைசி நாட்களில் கூட நிறைய பேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, கணக்கியல் படி சொல்கிறாங்க, கணவனை இழந்த பெண் கூட ஈஸியாக அவங்க வாழ்ந்துருவாங்க, அந்த மனைவியை இழந்த கணவன் வாழ்வது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்படி இருக்கிறனால தான் இந்த ஹைலைட் பெண்களுக்கு இங்கே வந்திருக்கு. சும்மா கொடுக்கல, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஆகவே நமக்கு அந்த பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கட்டும் குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் கட்டும் குடும்பம், கர்த்தர் தான் நம் குடும்பத்தை கட்டுகிறார். யார் மூலமாக கட்டுகிறார்? அதுல பெரிய பங்கு ஸ்திரீகளுக்கு உண்டு. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். சங்கீதம் 127 இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. அதுல இருந்து அந்த வார்த்தை நான் சொல்றேனோ நானே யோசித்து பார்க்கிறேன். சங்கீதம் 127:1 என்ன சொல்கிறது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அது ஆணோ பெண்ணோ, நம்ம வீடு கட்டுறோம், வீடு கட்டுறோம். எந்த வீடு கட்டுறோம்? ஹவுஸ். we build a house or we building our families. ஹவுஸுக்கும் ஃபேமிலிக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? வீடு நமக்கு இருக்கலாம், இல்லாம கூட போகலாம். ஆனா குடும்பம் இல்லாம நம்ம இருக்க முடியாது. ஆகவே இந்த குடும்பத்தை நாம் பிரயாசம் எடுக்கும்போது அதுக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார். முப்பரின் உலக அவர் யார்? கர்த்தர். கர்த்தர் குடும்பத்தை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் இருந்தா. அந்த புத்தியுள்ள ஸ்திரீ கர்த்தர் துணையோடு கட்டும் போது அந்த குடும்பம் அழகாக கட்டப்படும். கர்த்தர் தான் குடும்பத்தின் அடித்தளம். அந்த குடும்பத்தின் அடித்தளத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆரம்பத்தில் திருமணம் ஆகிறவர்களுக்கு நாங்கள் சொல்வது உண்டு, திருமணம் ஆகாத பிள்ளைகளும் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், ஆயத்தமாவீர்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம், சங்கீதம் 45 ஒரு அழகான வசனம் இருக்கிறது. சங்கீதம் 45 அதில் 10வது வசனம், குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னா இந்த வசனத்தையும் கூடவே இன்னொரு வசனம், இது எல்லாருமே சொல்லுவாங்க, ஆதியாமத்தில் இருக்கு. ஆதியாம் 3:24, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். 2 பேருமே அந்த அவருடைய பிறந்த குடும்பத்திலிருந்து அந்த தொப்புள் குடி அப்படின்னு சொல்லுவாங்க, umbilical cord has to be cut. அப்படின்னா என்ன? தொப்புள் குடி அறுக்கப்பட வேண்டும். உண்மையா நிறைய பேருக்கு அது அறுக்கப்பட்டே இருக்காது. எவ்வளோ வயசான பிறகும் இன்னைக்கு நிறைய பெண்கள் அல்லது ஆண்கள் குடும்பத்தை, அவங்களுடைய பிறந்த வீட்டை அவர்கள் சார்ந்து அல்லது அங்கே அடிக்கடி ஃபோன் பேசி ஏதாவது பண்ணுறதுனால குடும்பங்கள் இன்னைக்கு என்ன நிறைய பிரச்சனை வரதான் செய்கிறது. ஆகவே இதில் இந்த 2 வசனமும் அழகாக வேதத்திலே ஒரு பேலன்ஸ் போல கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிசமமாக எப்படி ஒரு ஆண் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு மனைவியோடு சேர்ந்திருக்கணுமோ, பெண்ணுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம்ல, ஸ்திரீயே உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. நம் பெற்றோரை காலம் முழுவதும் கனம் பண்ணுவோம், அது அடுத்த விஷயம். கனம் பண்ண வேண்டும் என்று எபேசியர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. 6:1. திருமணம் வரை நாம் கீழ்ப்படிவோம், ஆனால் திருமணத்துக்கு பிறகு நாம் எப்படி செய்வோம்? கனம் பண்ணுவோம். கட்டாயம் பெற்றோர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். எங்களுக்கு வயதான பெற்றோர் உண்டு, அதனால்தான் நாங்கள் வட இந்திய ஊழியத்தெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு இப்போ என்னுடைய பெற்றோரும் இந்த கணவரும் பெற்றோரையும் பார்க்கக்கூடிய ஒரு சரியான ஒரு இடத்துல வந்து எல்லாரையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ ஊழியம் செய்தாலும் இது பெற்றோரெல்லாம் எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. அது ஒரு புறம், அவர்களை கனம் பண்ண வேண்டும். ஆனால் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் தலையிட முடியாது. ஆகவே அதை நம் கவனமாக செய்வோம்னா குடும்பம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். கணவன் மனைவி ஒருவர் விட்டு கொடுக்கவே கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அடித்தளம் இருக்குமானால் அது அழகாக நேர்த்தியாக அமையும். இந்த கர்த்தர் கட்டும் குடும்பம் என்று சொன்னேன். இந்த கர்த்தர் கட்டும் குடும்பத்திலே ஒரு ஸ்திரீயுடைய பங்கு என்ன அப்படின்னு நம்ம கூட பார்க்கலாம். ஸ்திரீ புருஷர்களுடைய பங்கு கூட நம்ம வாசிக்க கேட்ட பகுதியிலே நிருப பகுதி 1 பேதுரு 3:1-6 வரை அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 3. எபேசியர்லே பவுலப்போஸ்தலன் சொல்லுவார் எப்படின்னா, மனைவிகளே கணவர்களே எல்லாம் திருமண ஆராதனையிலே அடிக்கடி வாசிப்பாங்க இல்லையா? ஆனால் இந்த போர்ஷன் நிறைய பேர் வாசிக்க மாட்டாங்க. 1 பேதுரு 3 கொஞ்சம் வித்தியாசமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனைவிகளே கணவர்களே கொடுத்துருக்கு இல்லையா? அங்க மனைவிகளே அப்படின்னு சொல்லி அந்தபடி மனைவிகளேன்னு ஆரம்பிக்குதா இல்லையா? அந்தபடி மனைவிகளே.
அப்ப எந்தபடி? முன்னால வசனம் என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 2வது அதிகாரத்திலே இந்த கடைசி பகுதிகளை நீங்க வாசிக்கும் போது 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வாஸ்தாதான் இந்த பகுதி எந்த காரியத்துக்காக ஆண்டவர் அங்கே பரிசுத்தாவியானவர் எழுத வைத்திருக்கிறார் என்று நம்ம உணர முடியும். அங்க அந்தபடி என்பது சொல்லுக்கு முன்னால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு பிரீதியா இருக்கும். பேதுரு அப்போஸ்தலன் அந்த புத்தகம் முழுவதிலும் என்ன எழுதியிருக்கிறார்னா பாடுகளை பற்றி எழுதியிருக்கிறார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இப்ப அந்தபடியே சொல்லும் போது நம்ம எந்த மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும்? கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்ற வேண்டும். இந்த பகுதியில விசேஷமாக பேதுரு சொல்கிற காரியம் டிஃபிகல்ட் மேரேஜஸ் பத்தி அங்க சொல்றாரு. டிஃபிகல்ட் எல்லா கல்யாணமும் அப்படியே பெட் ஆஃப் ரோசஸ் மாதிரி இருக்காது. சிலர் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருக்கும், சிலருக்கு நல்லா இருக்காது. நான் சரித்திரத்துல நிறைய காரியங்கள் படிச்சிருக்கேன். ஜான் வெஸ்லி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய ஊழியக்காரர். நான் மெத்தடிஸ்ட் திருச்சபை தான் எங்களுக்கு, அதனுடைய ஃபவுண்டர் ஜான் வெஸ்லி. அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் பெரிய மனுஷன், ஆனால் அவருடைய வாழ்க்கையே அந்த திருமண வாழ்க்கை அட்டர் ஃபெயிலியர், அது ரொம்ப தோல்வி அவருக்கு. கடைசி வரைக்கும் அவருடைய திருமண வாழ்க்கை எப்படியாக இருந்தது? தோல்வி. அவர் எழுதி வைத்திருக்கிறார், என்னுடைய குடும்ப வாழ்க்கை எனக்கு சிலுவையாக மாறிவிட்டுச்சு. அப்படியும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே சரியா சில நேரம் அமைவதில்லை. வில்லியம் கேரியுடைய வாழ்க்கையை பார்த்துருக்கீங்கல்ல? வில்லியம் கேரி வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய காரியத்தை இந்திய தேசத்துக்கு செஞ்சவர். அவருடைய மனைவி டாரத்தி கேரியோடு அவருக்கு கடைசி வரை சரியான ஒரு வாழ்க்கை இல்லை. ஆனால் இவங்க எல்லாம் அதுக்காக அவர்களை உதறி தள்ளவில்லை. இன்னைக்கு சமூகத்தில் என்ன பண்ணிடுறாங்க? கொஞ்சம் என்ன பண்ணிடுறாங்க? உதறி தள்ளிடுறாங்க, அந்த சிலுவையை சுமக்கிறது இல்லை. அதனால தான் மீடியாவில் ஒரு படம் வந்துச்சு, சோஷியல் மீடியாலெல்லாம் கேரி அக்ராஸ், சிலுவையை சுமந்துட்டு வாங்கன்னு. எப்பயுமே பெண்களை தான் மட்டப்படுத்துவாங்க இந்த ஜோக்லலாம், பார்த்துருக்கீங்கல்ல? ஜோக்லலாம் யாரும் ரொம்ப தள்ளுவாங்க கீழே, பெண்களை மட்டும் அடிச்சுடுவாங்க. அதில் எப்படி போட்டிருக்குன்னா, சிலுவையை சுமந்துட்டு வாங்கன்னா ஒரு ஆள் வந்து தன் மனைவியை தூக்கிட்டு வர மாதிரி. ஸோ நாங்கள் குடும்பமாக நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிறது உண்டு, இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, இது ராங் மெசேஜை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம் விளையாட்டாக இதெல்லாம் சிரிக்கிறதுக்கு தானங்க இருக்குது அப்படின்வாங்க. இல்லை, இது சில நேரம் அப்படியே பிள்ளைகளுக்கு படிப்பணி ஆயிடுது. வர சந்ததியை பார்த்து ஆமாம் பெண்கள் தான் அப்படி தான், எல்லார் வாழ்க்கையிலும் அப்படி இருப்பது இல்லைல்ல. அதனால தான் மாற்றி வைக்கணும். அது வந்து ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். சிலுவை வந்து ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆகவே இப்படிப்பட்ட கஷ்டமான திருமண வாழ்க்கை யாருக்குமே ஐடியல் கிடையாது. அது நீங்கள் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் சிரிச்ச மாதிரி படம் போட்டிருப்பாங்க. ஆனால் நான் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்கேன், ஃபாலோ பண்ணுறேன். அவங்களாம் பார்த்தா நல்லா சிரிச்ச மாதிரி இருக்கும், கொஞ்ச நாளில் பார்த்தா டைவர்ஸ், அந்த ஃபேமிலி என்ன இருக்கும்? டைவர்ஸ் ஆகும். ஒரு 10-15 வருஷமாக இப்போ சோஷியல் மீடியா இருக்குது. அப்போ நான் என்னுடைய கணக்கில் நான் நிறைய பேரை பார்க்கும்போது ஒரு கணவன் மனைவியாக ஆரம்பித்தவர்கள் பெரும்பகுதியினர் இன்னைக்கு அந்த பேர் பின்னால் இருக்கிற கணவன் பேர் போயிருக்கோம். என்னன்னு போய் பார்த்தோன்னா அவங்க பிரிஞ்சிருக்காங்க. உலகம் முழுவதுலையும் கிறிஸ்தவ நடுவில் நடக்குது. நமக்கு தெரிஞ்ச அறிமுகங்கள்லேயே இப்படி நடக்கு. ஸோ எவ்வளவு ஈஸியாக இந்த காரியத்தை முடித்து விடுகிறாள். ஆனால் நான் சொன்ன அந்த வெஸ்லியோ கேரியோ வில்லியம் கேரியோ ஜான் வெஸ்லியோ அவங்க சிலுவை என்று சொன்னாலும் அவர்கள் அந்த சிலுவையை சுமந்தார்கள். ஸோ அது ரொம்ப முக்கியம். அந்த பகுதி தான் இந்த பேதுரு என்ன எழுதி வைத்திருக்கிறார்? இதை சொல்லிட்டு கிறிஸ்துவின் சிலுவை அனுபவத்தை சொல்லிவிட்டு, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. இன்னைக்கு இன்னும் நம்ம குடும்பத்தில் இது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறோம். நான் நல்லவள் அல்லது நான் நல்லவர், அவங்க தான் அடுத்தவர். யார் எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவின் மாதிரி அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் பாவம் செய்யவில்லை. ஒருவேளை ஒருத்தர் நல்ல பார்ட்டியாக கூட இருக்கலாம், அவங்க மேலே அநீதி எதுவும் இல்லை, கணவன் மனைவியில் அவங்க நல்லவர்களாகவே இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கிறிஸ்துவின் மாதிரி என்ன? அவர் பாவம் செய்யாம தானே சிலுவையை சுமந்தார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இந்த ஒரு கடினமான பிரின்சிபலை தான் இங்கே பேதுரு தருகிறார். ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இது மேலோட்டமாக இதை நாம் படிக்க முடியாது. இந்த மாதிரியை சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு? அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
சொந்த புருஷர்கள், அவர் எபேசியர்ல பவுலும் எழுதியிருப்பார் சொந்த புருஷர்களுக்கு. அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால், இது எபேசியர்ல கிடையாது, அதனால தான் நான் சொன்னேன் இது வித்தியாசமான ஒரு பகுதி. அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். நமக்கு ஒரு டெண்டன்சி இருக்கு வீட்டில், பெண்களுக்கு குறிப்பா. நான் ஒரு பெண்ணா இருக்கனால நம்ம வேற வழி இல்லாம என்ன செய்வோம், வாயை திறந்து கத்திக்கிட்டே இருப்போம் இல்லையா? பேசுறது, நம்ம இப்படி பேசுறதுனால வீட்டில் பிரசங்கம், நான் இங்க பிரசங்கம் பண்றேன், வீட்டில் பிரசங்கம் பண்றவங்க எத்தனை பேர்? அதிகம் பெண்களா இருப்பாங்க. அது என்னமோ அது பை நேச்சர். இப்போ என்ன பண்ணுவோம், ஐயோ நானும் பேசிக்கா அதிகமாக சத்தம் போடாத ஒரு குடும்பத்தில் தான் வளர்ந்தேன். ஆனால் இப்போ எங்கள் திருமணமாகி சென்ற இடத்துல எல்லாருமே சத்தமாக பேசுகிற ஒரு குடும்பம். என்னுடைய சத்தத்தையும் நான் அதுக்கு மேட்சாக என்ன பண்ணேன், உயர்த்த ஆரம்பித்தேன். சத்தமாக சொன்னால் தான் கேட்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கோம் ஃபேமிலியாக, நம்ம சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது. ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தினா அடுத்தவர் சொல்லணும். அது பிள்ளைகளாகவும் இருக்கலாம், என் மகனோடையும் சொல்லியிருக்கலாம். யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தினா அடுத்தவங்க ஞாபகப்படுத்தணும், காம் டவுன், கொஞ்சம் மெதுவா அப்படின்னும் போது அமுக்கு பிரேக் பண்ணும்போது நம்ம சத்தத்தை உயர்த்தி பேசிக்கிறோம், அப்போ நம்ம கீழே இறங்கணும் அப்படின்னு நம்ம இன்னும் நம்மளையும் அறியாமல் என்ன பண்ணிடுறோம், பெண்களுக்கும் அதிகமாக அந்த நேச்சர். நம்ம அந்த பிரசங்க மோடுக்கு போயிடுவோம். சொல்லி 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 அப்படியே கணவர்கள் அதெல்லாம் திருந்திடுவாங்க, பிள்ளைகள் திருந்திடுவாங்கன்னு கத்துறோம். ஆனால் அது நடப்பதில்லை. அதனால தான் இங்கே அழகாக சொல்லியிருக்கிறார் பேதுரு அப்போஸ்தலன், உங்கள் நடக்கையினாலே let them see your model. போதனையின்றி வேலை செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க போதனைக்காதீங்க, don't teach them anything but simply model. ஒரு லிமிட் தான், ஒரு அளவு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கு தாண்டி திரும்ப நம்ம பிரசங்கம் பண்ற அந்த மோடுக்கு போகவே கூடாது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் பேதுரு என்ன சொல்லிக்கிறார், நீங்க தயவு செய்து அப்படி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய குடும்பங்களாய் இருக்குமானால், கணவர் விசேஷமாக திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், பயபக்தியோடு உள்ள உங்கள் கற்புள்ள நடக்கை அதுல போட்டு விட்டுறக்கூடாது. உங்க நடக்க நம்மளுடைய செயல்ல ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம வார்த்தை எல்லாமே வேஸ்டா போயிடும். ரெண்டும் மேட்சா இருக்கணும். அதனால தான் போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே. ஸோ இது ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு இதெல்லாம் இல்லாதனால தான் இன்னைக்கு நிறைய என்ன ஆகுது, டைவர்சஸ் ஆகுது இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் சமீபத்தில் கோயம்புத்தூர் பகுதியில் திருமணம் செய்த 3 குடும்பங்கள் இன்று பிரிந்து விட்டன. நிறைய கல்யாணங்கள் நடத்தியாச்சு. ஆனால் வேறு வேறு சபைகள்லையும் நம்மளை அழைக்கிறாங்க இல்லையா, போதகர்கள் என்று. அதனால யோசித்து பார்த்தோன்னா ரீசெண்டாக ஒரு 2-3 இயர்ஸ்லேயே நாங்கள் நடத்தி வைத்த திருமணங்கள்லேயே ஃபெயிலியர்ஸ் இது அதிகமாகி வருகிறது இந்த நாட்களில் இல்லையா? அதுக்கு நம்ம எதிர்நீச்சல் போட வேண்டும். அதுக்கு நம்ம சரியான காரியங்களை தெரிந்து வைத்துக்க வேண்டும். ஆக தான் எனக்கு எப்பவுமே இதை பற்றி யோசிக்கும் போது ஒரு வசனம் உண்டு. அங்கே கொரிந்தியர்லே 1 கொரிந்தியர் 6:7 அந்த வசனத்தை இங்கே நல்லா வச்சுக்கோ. எங்கள் குடும்பத்தில் இல்லை, இது ஊழியத்தின் பாதையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் செல்லும் போது இந்த வசனம் எனக்கு ஒரு விடையாக இருந்தது. 1 கொரிந்தியர் 6:7, நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை? தெளிவா இருக்கா? எங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. இது மினிஸ்ட்ரியில ஒரு சூழ்நிலையில நாங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு, ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்திலே எங்களுக்கு என்ன செய்வது எங்களுக்கு தெரியல. நிறைய பேர் சொன்னாங்க, கட்டாயம் கோர்ட்டு போக வேண்டிய மேட்டர் தான் அது, கட்டாயம் போகணும், உங்கள் பக்கம் தான் நியாயம் இருக்கு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் யோசித்து பார்த்தோம், நம்ம இன்னைக்கு அப்படி போனோன்னா நாளைக்கு அது பேப்பரில் வரும். யாருக்கு அது அவமரியாதையாக இருக்கும்? அது ஆண்டவருக்கு அவமரியாதையாக இருக்கும் என்று அந்த அநியாயத்தை நாங்கள் எங்கள் மேலே போட்ட மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் தான் தப்பு செஞ்சோம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த வசனம் எனக்கு அப்போ ரொம்ப திருப்தியை தந்தது. ஏன்னா ரொம்ப போராட்டம் எங்களுக்கு, எனக்கு ரொம்ப எல்லாமே டிப்ரெஷன் மாதிரி போயிட்டோம். இப்படி ஆயிடுச்சே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததேன்னு. ஆனால் இந்த வசனத்தை வாசித்து, நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? அந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் செக்குலர் கோர்ட் போறதை பற்றி தான் சொல்லியிருப்பார். நீங்கள் போய் புறஜாதிகள்கிட்ட போய் உங்கள் நியாயத்தை வைக்கிறீங்களே, அவன் கவுன்சில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போய் மட்டமாக போய் உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் டைவர்ஸ் போனால் யாருடைய கவுன்சிலிங்கில் அவங்க அனுப்புகிறாங்க? இந்துக்கள் தான் பண்ணுறாங்க.
கணவனை மனைவி உடனே டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கவுன்சிலர் அனுப்புவாங்க. கவுன்சிலர் யாரு? கிறிஸ்டினா உட்காந்துருக்காங்க, யாரும் ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. அதை தான் அங்கே அவர் கண்டிக்கிறார். நீங்கள் அந்த பகுதியை வீட்டில் உங்களுக்கு தெளிவுன்னா நல்லா போய் வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 6 இருக்கு. எந்த விஷயத்துக்கும் நாம் அந்த கோர்ட்டுக்கு செல்வ காரியம் அந்த அளவுக்கு வேகமாக காரியங்களை செயல்படுத்த கூடாது. ஒருவேளை லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன் சிலருக்கு இருக்கும், அந்த மாதிரியில் கொஞ்சம் சீரியஸாக எடுக்கலாம். லைஃப் த்ரெட்டனிங்னா என்ன? உயிருக்கே ஆபத்து. சில நேரத்தில் பெண்கள் டவுரி இந்த மாதிரி பிரச்சனை கொலை அளவுக்கு போயிடும். அந்த அளவுக்கு போனால் நம்ம டெஃபினட்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் அதிகம் தேவையில்லாமல் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் இந்த நாட்களில் சீக்கிரமாக முறிந்து விடுகிறார். ஒன்றுமில்லாத காரியங்களுக்கே சரியாக அவர்கள் நிதானமாக போவதில்லை. நம்முடைய முற்பிதாக்கள் நான் சொன்னது போல அவங்க சிலுவையின் அனுபவமாக அதை எடுத்து சிலர் அதை சுமந்து கடைசி வரை அவர்களுக்கு அடுத்த வாழ்க்கை அதுதான் என்று அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் இல்லையா? அவை அதை செய்ய வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆனாலும் அதை எப்படி நம்ம மேற்கொள்வோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கஷ்டமான போதனை அவர் சொன்னதுக்கு அப்புறம் பெண்களுக்கு அழகாக ஒரு அலங்கார குறிப்புகளை கொடுக்கிறார். என்ன குறிப்பு? அலங்கார குறிப்பு. பியூட்டி டிப்ஸ் வேணுமா? இன்னைக்கு பியூட்டி டிப்ஸ் நிறைய வருது இல்லையா? உடனே நம்ம பார்ப்போம் என்ன போட்டிருக்கு. பியூட்டி டிப்ஸ் எங்கே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்கிறதுக்கு அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக்கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு. புறம்பான அலங்கரிப்பு, அலங்காரன்ற வார்த்தை எத்தனை வருதுன்னு நினைக்கோங்க, அதில் எண்ணி பாருங்க. புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. வெளியே இருக்கிற குணம் இன்னர் பியூட்டி. இதுதான் இன்னர் பியூட்டி அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு இந்த இன்னர் பியூட்டி தான் முக்கியமானது. அலங்காரமாக இருக்க கிடவது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் பெண்கள் ஆண்களை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா இதுவும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடியா இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் ஆண்கள் பெண்கள் ஆண்களை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு ஒரு வர்ணனை. அப்சலோம் எப்படி இருந்தார்? அழகாக இருந்தார். யாருக்கும் நீட்ட முடி இருந்தது. இந்த நாட்கள் ஆண்கள் சில நீட்ட முடி வச்சுக்கிற மாதிரி இல்லை. தூத்துக்குடியில் இருக்கோ என்னவோ, நான் மெட்ராஸ் பல இடங்களில் பார்த்துருக்கேன். ஆண்கள் என்ன பண்றாங்க இப்போ? நீட்ட முடி. அப்படிலாம் விளக்கம் இருக்கு பழைய ஏற்பாட்டில் கூட. ஒருத்தருக்கு நீட்ட முடி இருந்தார், அவங்க உச்சி முதல் பாதம் வரைக்கும் ஆண்களுக்கே இப்படி வர்ணம் இருந்துச்சு. அவங்க ஒரு ஒரு பழுதும் இல்லாம இருந்தாங்க அப்படின்னு. பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம். எஸ்தர் அப்படி இருந்தா, அழகா இருந்தா. இன்னும் ராகில் ரொம்ப அழகா இருந்தா. நான் லேயாளுக்கோ கண்கள் எப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லையா? ஒருத்தங்க அழகா இருந்தாங்களாம், ஆனால் லேயாளுக்கோ கண்கள். இப்படி ஒரு விளக்கம் தான் அப்படி ஆரம்பிக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் பழைய ஏற்பாட்டில் எல்லா இடங்களிலும், நிறைய இடங்கள்ல. ஆனா பழைய ஏற்பாட்டிலேயே நல்ல வசனங்களும் இருக்கு. ஐ மீன் அதை கெட்ட வசனங்கள் நான் சொல்ல வரவில்லை. அந்த நாட்கள் எப்படி ப்ரொக்ரெஷன் எப்படி பார்த்தார்கள். நீதிமொழிகளே நமக்கு பிடிச்ச வசனம் என்னது? சௌந்தரியம். எனக்கு பிடிச்ச வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படும். அங்கேயே இன்னர் பியூட்டிக்கு வந்தாச்சு. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். சௌந்தரியம், charm is deceptive, beauty is fleeting. இது நம்ம வாலிய பிள்ளைகளும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அழகோடு நம்ம கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. வெயிட் ஆயிரும், வெயிட் வந்துடும். இங்கே ஆண்கள் பக்கம் பெண்கள் நேரம் வந்தாலும் டை அடிச்சிடலாம். ஆண்களுக்கு சொட்டை வெந்தா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம அழகாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது, பியூட்டி இஸ் ஃப்ளீட்டிங், சார்ம் இஸ் டிசெப்டிவ். இன்னைக்கு திருமண மார்க்கெட், மேரேஜ் மார்க்கெட்டில் போய் பாருங்க. நான் நிறைய கஷ்டப்படுறோம். ஊழியக்காரங்களாம் நிறைய பேர் கேட்குறாங்க, கல்யாணம் ஆகலை பிள்ளைகளுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க? மாப்பிள்ளைக்கு சொட்டை இருக்கக்கூடாது. ஐ மீன் சொட்டை இருக்கக்கூடாது. கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல சொட்டை வந்தால் என்ன பண்ணுறது? ஸோ நம்ம எந்த காரியங்களை பார்க்குறோம் என்பது ரொம்ப முக்கியம். நான் அதுக்காக நீங்கள் சொட்ட தலைக்காரங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. பட் வாட் டு வி மீன்? என்னத்தை நம்ம பார்க்குறோம் ஒரு மனுஷன்லையோ ஒரு மனுஷிலையோ? இங்கே இன்னர் பியூட்டியை பற்றி சொல்லியிருக்கு. எத்தனை பேர் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இந்த நாட்களிலே? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இங்கே அழகாக அப்படி சொல்லிட்டு அதை சொல்லி முடிச்சிடறேன். இந்த பழைய ஏற்பாட்டில் பிறகு சாமுவேல் அந்த அடுத்த ராஜாவை செலக்ட் பண்ணும்போது சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கடவுளோ
இருதயத்தை பார்க்க. ஏன்னா அதுக்கு முன்னால தாவீதுடைய பிரதர்ஸ்லாம் ரொம்ப அவங்க ஹேண்ட்ஸமா இருந்தாங்க. தாவீதே அழகுன்னு தான் சொல்றாங்க. அவங்க இன்னும் ஹேண்ட்ஸமா இருந்தாங்க, இன்னும் நல்ல ஒரு பைல்வான் மாதிரி இருந்திருப்பாங்க போல. அதனால தான் அந்த இடத்துல அந்த வசனம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை. இன்னைக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாய்ஸ். அவங்க பேக் ஜிம்முக்கு போகிறது, எஃபர்ட்டு எல்லாம் ரொம்ப எஃபர்ட் எடுத்து நம்ம வேற மாதிரி ஒரு கலாச்சாரத்துக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறோம். ஏசாயா 53 ஒரு வசனம், அழகான வசனம் இருக்கு. ஒரு பெண்கள் கூட்டத்தில் சொல்லும் போது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அதுல அவ ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொன்னான். அது என்ன பட்டிருக்கு? அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நாம் அவரை காணும் போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இது யாரு? இயேசு கிறிஸ்து. சிலுவையில அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நாம் அவரை காணும் போது விரும்பத்தக்க ரூபம் இல்லை. ஸோ இப்படி ஒரு காரியமும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு மரியாளை பற்றி ஆரம்பித்தோம். மரியாள் அவங்க அழகாக இருந்தார்கள். யோசேப்பு ரொம்ப சௌந்தரியவானாய் இருந்தான் அப்படிலாம் இருக்கா? அப்படியே அந்த ப்ரொக்ரெஷன் பாருங்க. அப்படி வந்து கடைசியில் பேதுரு அப்போஸ்தலன் இப்படியாக சொல்லி பிடித்து விட்டார். என்ன என்றால், புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இல்லாமல் உள்ள இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் அழகான சில காரியங்கள் கொடுத்துருக்கு. சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஐயோ ரொம்பவே பெண்களுக்கு வேணும், எனக்கு கூட வேணும். நானும் ஐம் ஸ்டில் ஒர்க்கிங் இல்லையா? பாடுள்ள மனுஷர்கள் தானே நாம். அவை ட்ரைங் அ லெவல் பெஸ்ட், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த வாஞ்சை மாற வேண்டும் என்ற வாஞ்சை இருக்க. நான் செய்கிறது தான் சரி என்று சொல்லக்கூடாது. ஒருவேளை ஒருத்தங்க நம்ம வீட்டில் சொன்னாங்கன்னா, பிள்ளைங்க சொன்னாங்க நீங்கள் ரொம்ப கத்துறீங்க அப்படின்னு சொன்னால் ஆமாம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? அதுக்கு மாற்று கருத்து இல்லை. நம்ம மாற வேண்டும். நம்ம கத்துறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்லை, நம்ம நடக்கையினால தான் மக்கள் மாறுவாங்க. ஆகவே இந்த சாந்தமும் அமைதிலுமான அந்த மறைந்திருக்கிற குணம் இருக்கணும். இன்னும் அடுத்த வசனத்திலே இப்படியே பூர்வத்தில் ஒரு எக்ஸாம்பிள் வேற, இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். கீழ்ப்படிதல் ஒரு அலங்காரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பயுமே திருமண ஆராதனை நான் இதுவும் சொல்லுவதுண்டு. இந்த கீழ்ப்படிதல் இந்த மாதிரி காரியங்களை குறித்து பெண்களுக்கு நீங்க ஒரு ஐயோ நான் போய் கீழ்ப்படியணுமா? சில சர்ச்சில் ஒருத்தர் சொன்னார், ஒரு ஐயர், பெண் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லையாமா. அந்த வார்த்தை வரும்போது சொல்லணும் இல்லை கீழ்ப்படிய வேண்டும் என்று அவங்க நிறுத்திட்டாங்க சொல்லாம. இதுல என்ன போட்டி இருக்கிறது? ஏனென்றால் இந்த எல்லா குணலட்சணமே, அது பெண்ணுடைய கீழ்ப்படிதலாக இருக்கலாம், அல்லது ஆண் அன்பு கூறுறதை பற்றி இருக்கும். இது எல்லாமே நம்ம யாரை நாம் முன்மாதிரியாக வைத்திருக்கிறோம், அதிலும் நம்ம கிறிஸ்துவை தான் முன்மாதிரியாக வைத்திருக்கிறோம். கிறிஸ்து கீழ்ப்படிந்தாரா? பிலிப்பியர் 2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிலிப்பியர் 2 அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே கீழ்ப்படிந்தா எனக்கு என்ன பிரச்சனை கீழ்ப்படுகிறதுக்கு? இயேசு அன்பு கொண்டார். அந்த மாடல் தான் ஆண்களுக்கும் பெண்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் பொதுவுதான். இதுல நம்ம பிரிக்கிற ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆண்டவருடைய குணாதிசயங்கள் நாம நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறோம். we just simply reflect Christ. அவ்வளவுதான். நம்முடைய கீழ்ப்படிதல், நம்ம என்ன கெட்டு போகுது கீழ்ப்படிஞ்சா, ஆண்டவர் அநீதியா தானே அவரை கீழ்ப்படிய வச்சாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நாமும் இந்த தப்பா அதை எடுத்துக்கவே கூடாது. நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடாது. அதுலேயும் ஆதியாகமம் 3 பெண்களை குறித்து சொல்லும்பொழுது சூட்டபிள் ஹெல்ப்பர் அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கு? ஏற்ற துணைக்கு சூட்டபிள் ஹெல்ப்பர். ஸோ ஹெல்ப்பர்னு நிறைய பேருக்கு என்ன யோசனை வரும்? ஐயோ நான் போய் என்னவா இருக்கணுமா? ஹெல்ப்பராக இருக்கணுமா? ஹெல்ப்பர்னா நம்ம நினச்சிக்கிறோம் இந்த ஐடிஐ அதே மாதிரி இது ஒரு டெக்னிக்கல் டேர்மா ஹெல்ப்பர் இல்லை. அது அழகான ஒரு வார்த்தை. எபிரேய பதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எசேர். அந்த எசேர்ன்ற வார்த்தை கடவுளை குறித்த வார்த்தை. சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். அந்த ஒத்தாசைக்கு எசேர் தான். மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட், மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் எசேர். இப்போ ஆண்டவர் நம்மளை அவருக்கு ஈக்குவலா வச்சு நீங்க ஒரு எசேரா இருக்கணும், என்ன போல நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு தானே சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த எல்லா வார்த்தைகளுமே நீங்க பாத்தீங்கன்னா அது இறைவனை குறிக்கிற வார்த்தைகளாக, அந்த குணாதிசயங்களாகவே இருக்கு. அவர் தான் நம்முடைய மாடல் எல்லாவற்றுக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம சோர்ந்து போகாமல் நான் ஏன் கீழ்ப்படியணும், நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும், இப்படி நம்ம போட்டி போட்டு கொள்ளாமல். அதனால தான் இங்க அழகா இன்னொரு வார்த்தை கூட இந்த பிலிப்பியர்ல இருக்கு. தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்.
did not regard equality with God as something to be exploited. இன்னைக்கு ஈக்குவாலிட்டியை பற்றி அதிகம் நாங்களே சொல்லி வருகிறோம். கணவனும் மனைவியும் ஆணும் பெண்ணும் வேதத்தின் அடிப்படையில் எல்லாம் சமம் என்று சொல்லிக்கிறோம். அது கரெக்ட் தான். அண்ட் யூ கேனாட் எக்ஸ்ப்ளாய்ட் இட். அந்த வார்த்தை அப்படின்னா என்னது? நான் சமன்றனால நான் அதை சூறையாடக்கூடாது அந்த கருத்தை. அதனால் நான் என்ன வேணால் பண்ணுவேன், நீ என் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், ரெண்டு பேரும் குடும்பங்களில் இப்படி போட்டி போட்டு கொண்டிருந்தால் குடும்பம் அது நிச்சயமாகவே பெரிய சிலுவையாக தான் மாறும். ஆகவே ஆண்டவரை குறித்தே சொல்லியிருக்குது, he did not regard equality with God as something to be exploited. அப்படின்னா தேவனுக்கு சமமாய் இருக்க வேண்டிய ஒருவர், ஆனால் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதை தவறாக துஷ்பிரயோகம் பண்ணாமல். புரியுதா? துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. எனக்கு அதுதான் நிறைய இடங்கள் நடக்குது. கணவன் மனைவியை நல்லா வச்சிருந்தா உடனே மனைவி அது துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. நல்லா வச்சிருந்தா மனைவி இப்படி மாற்றி. ஸோ நல்லா வச்சாலும் பிரச்சனை என்ன ஆயிருக்கு? துஷ்பிரயோகம். ஓகே, டேக் ஃபார் கிராண்டட். அந்த மாதிரி இந்த மாதிரினால தான் நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனை வரலாம். ஆக அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சாராள் கணவனை என்னவென்று சொன்னினார்? ஆண்டவன் என்று கீழ்ப்படிந்தார். அதில் ஒரு குறிப்பும் இருக்கு, ஆண்களும் ஆண்டவர் போல இருக்க வேண்டும் இல்லையா? ஆண்டவர் போல இருக்கணும். ஆண்டவர்னு கீழ்ப்படிந்தா ஆண்டவர் போல இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு என்று சொல்லி அந்த அடுத்த வசனத்தையும் சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அங்கே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடனே. இதுதான் அந்த டஃப் பேசேஜ்னு சொல்றேன். இது எபேசியருக்கு வித்தியாசமானது. இங்கே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குறிப்புகள் நிறைய இருக்கு. பலவீனமான பாண்டம் பெண்கள், அஃப்கோர்ஸ் அதனால தான் நிறைய இடத்துல பலவீனமான பாண்டமாக இருக்கிறதுனால தான் நிறைய இடத்துல அபியூஸ் நடக்குது. அபியூஸ்னா என்ன? இஷ்டத்துக்கு அபியூசிவ், ஃபிசிக்கலி அபியூசிவாக போகிறாங்க. ஃபிசிக்கலி அபியூசிவ்னா அவங்க வீக்கான ஒரு பார்ட்டி. மென்னுக்கு நேச்சுரலாகவே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் நிறையா இருந்தால் என்ன பண்ணிடுறாங்க? கோவத்தில் அடி. எத்தனை குடும்பங்களில் இன்றைக்கி இது நடக்குது. நாங்கள் ஊழியத்தின் பாதையில் 30 வருடத்துக்கு மேலாக நிறைய இடங்களில் பார்த்தாச்சு இந்த பிரச்சனை. கடைசி வரைக்கும் சின்ன வயசில் அடிக்க தொடங்கி அது கணவன் மனைவி வயசான வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். எந்த வயசு வரைக்கும்? வயசு 70-80 வயசில் அடிக்கிறவர்களையும் பார்த்துருக்கேன். என்ன ஒரு கேவலமான ஒரு காரியம். அதனால தான் இங்கே எழுதி வைத்திருக்கிறது, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியினால் நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து உங்களுடனே அவர்களும் நித்திய ஜீவனாக கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அழகான வார்த்தை. நான் எல்லா இடத்துலையும் இதையும் நாங்கள் சொல்கிறோம். இப்போ பெண்கள் அதிகமாக அவங்ககிட்ட அன்பை நம்ம விரும்புறதில்ல. அன்பு இருக்கும், அஃப்கோர்ஸ் ஐ லவ் யூன்னு ஒருத்தர் சொல்கிறதுனால அது ஒரு பெரிய வெயிட் கிடையாது. இதையும் ஒரு குடும்ப கூடுகையில் பார்த்தேன். அதில் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருந்தாங்க அந்த குடும்ப கூடுகையில். யாரெல்லாம் அவங்க மனைவியை வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணணும். ஒருத்தர் ஓடி போய் ஒரு ஒய்ஃபை தூக்கிட்டு வந்துட்டார். என்ன பண்ணார்? தூக்கிட்டு வந்துட்டார். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு சார். அவர் வெயிட் கம்மியாக இருந்தனாலும் தூக்குறாங்க, நம்மளெல்லாம் தூக்க முடியாது, அடுத்த விஷயம். ஆனால் பார்க்குறக்கு அழகாக இருந்தது, ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. அழகாக தூக்கி கொண்டு வந்து ஒய்ஃபை மீட்டிங் ரிட்ரீட்டில் கொஞ்ச நாள் தான், நல்ல பெரிய பிள்ளைகள் உள்ள குடும்பம். இன்னைக்கு அந்த குடும்பம் பிரிந்து விட்டது. ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அன்பு செய்கைகள் ஒரு வெளியே பார்க்குற மாதிரி இன்னைக்கு ஃபேஸ்புக் மீடியாலெல்லாம் சிரிச்ச மாதிரி தான் இருக்காங்க இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குன்னு தெரியலையே இப்படி. அவை தான். அதனால இந்த வார்த்தை கரெக்டிங்க. அன்பை எதிர்பார்க்கறது இல்லை, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? கனத்தை. Give them the respect. நீதிமொழிகள் 31:31 எப்படி பெண்களுக்கு அந்த நீதிமொழிகள் வசனத்தை வச்சு வசப்பாடி நீங்கள் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறோமோ, அழகாக ஆண்களுக்கு 31:31 சொல்லப்பட்டிருக்கு. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசலில் அவளை புகழக்கூடும். Give her the respect. Give her, honor her for all that. இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, honor her for all that her hands have done. அவங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட். நல்லா அவங்க செய்தது, நீ நல்லா செய்திருக்க அந்த வார்த்தை. இந்த வார்த்தையில மாத்திரமல்ல, செயல்களிலேயே அவங்களுக்கு காணும். இல்லைன்னா அடிப்பாங்களா, இல்லைன்னா வைவாங்களா, இல்லை அந்த வேர்பல் அபியூஸும் ஜாஸ்தி. திட்டுவது, ரொம்ப மட்டமாக திட்டுவது, இப்படி எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். அதனால தான் மென்னுக்கு அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்? ஆனர், கனம் பண்ணுங்கள். Give them the respect. Give them the respect. ஸோ ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் குடும்பங்கள் நடக்குமானால் தயவுசெய்து ஆண்டவர்களோடு பேசுவாரானால் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இனி நான் இந்த காரியங்களை செய்ய மாட்டேன் என்ற அந்த முடிவை எடுக்க வேண்டும்.
இப்ப நற்குணசாலி யார்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்க வெளியேற்றப்பட்டதுன்னு பார்த்தோம். கத்தர் கட்டும் குடும்பத்திலே ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, கத்தர் கட்டும் குடும்பத்திலே ஒரு நற்குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவள் கனி கொடுக்கிற ஒரு ஸ்திரீயாகவும் இருக்க வேண்டும். கத்தர் கட்டும் குடும்பத்திலே பெண்கள் கனி கொடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். உன் மனைவியின் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சைக்கடியை போல் இருப்பாள். நம்ம திருமண ஆராதனைகளில் சொல்ற காரியம் தான், கனிதரும் திராட்சைக்கொடி. இப்போ நற்குணசாலி அவர்களுக்கு கனிகள் இருக்கும், ஆவியின் கனிகள். இந்த வாஸ்தமே, சாந்தம், இச்சையடக்கம் எல்லாமே இந்த ஆவியின் கனி. அந்த ஆவியின் கனிகள் இருக்குமானால் நிச்சயமாகவே நாம் குணசாலிகளாக இருப்போம். அந்த யோவான் அழகாக ஒரு வார்த்தை உண்டு, எப்படி நாம் கனி கொடுக்க முடியும் என்றால் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் நாம் கனி கொடுக்க முடியும். யோவான் 15வது அதிகாரத்திலே 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். இந்த வசனம் தாங்க நமக்கு அடிப்படை. இன்னைக்கு கவுன்சிலர்ஸ்டையோ எங்கேயோ போகாதீங்க, எல்லாமே நமக்கு வசனத்தில் இருக்கு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது கொடுக்கப்பட்டிருக்கு, மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கொஞ்சம் கனி கிடையாது, மிகுந்த கனி. அதனால we are talking about actions. நம்ம இந்த பகுதியே அதுதான் திரும்ப திரும்ப வருது. உங்களுடைய நடவடிக்கைகள் தான் முக்கியம். பிள்ளைகளும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ஏன் திருமணம் செய்ய மாட்டேங்கிறாங்க? எங்கள் அப்பா அம்மாவே சண்டை போடுறாங்க, நான் ஏன் திருமணம் பண்ணணும்? இப்படி ஒரு அன்ஹாப்பி மேரேஜை பார்த்தாங்கன்னா பிள்ளைகள் எப்படி திருமணம் பண்ணுவாங்க? நம்ம என்ன மாடல் வைக்கிறோம்? அதனால தான் நிறைய பிள்ளைகள் இன்று திருமணத்துக்குள்ளாக போவதுக்கு அதுவும் ஒரு தடை. பல காரியங்கள் இருக்கலாம், அதுவும் ஒரு தடை. we are presenting them the most miserable life. அப்படி அல்ல, இவ்வளவு பிரச்சனையிலும் ஆண்டவரை நாம் பிரதிபலிக்கிறோம் என்ற அந்த பெரிய கருத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்னா இது எல்லாத்தையும் நம்ம சகிச்சு சந்தோஷமாக வாழ்வோம். ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தருவார். ஆகவே நிச்சயமாக எல்லார் வாழ்க்கையிலும் அந்த கிருபை ஆண்டவர் ஒருவேளை வாஞ்சியாக இருப்பீர்களானால் கண்களை மூடி ஜெபம் செய்யுங்கள். நானும்